ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் சாட்டை லாக் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனாக ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் மெத்தடில் சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் சர்ச் மூலமாகவே லாக் பண்ண சாட்டை பார்த்துக்கலாம். இன்னொரு புதுசான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டை லெட்டராகவும் போட்டுக்கலாம், இல்லை எமோஜிஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சாட்டை லாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் மெத்தடில் ஒரு மைனஸ் இருக்குது. பட் செகண்ட் மெத்தட் தான் நம்மளுக்கு ரொம்ப செக்யூரான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெத்தடு. ஏன்னா மற்றவங்களால நம்ம சாட்டை லாக் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வாங்க நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சாட்டை லாக் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்கள் எந்த சாட்டை லாக் பண்ண போகிறீங்களோ அந்த சாட்டை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லாக் சாட் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி இந்த சாட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போது சாட்டை நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ லாக் பண்ண சாட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களோட சாட் லிஸ்ட்டில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே லாக்டு சாட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட பேட்டர்ன் கேட்கும். பேட்டர்னை போட்டு நீங்கள் இந்த லாக் பண்ண சாட்டை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட் மெத்தடில் ஒரு மைனஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் சாட் லிஸ்ட்டில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் இங்கே லாக்டு சாட் அப்படின்னு ஷோ பண்ணும். இப்போ ஒருவேளை வேறு யாராச்சும் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறப்போ லாக்டு சாட் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ அவங்களால நீங்கள் ஏதோ ஒரு சாட்டை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் எந்த சாட்டை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். ஸோ நான் சொல்ல போகிற அந்த செகண்ட் மெத்தடில் நீங்கள் சாட்டை லாக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யாராலுமே பார்க்க முடியாது உங்களை தவிர. வாட்ஸ்அப் சாட்டை லாக் பண்ணுறதுக்கான செகண்ட் மெத்தட், நீங்கள் ஃபஸ்ட் மெத்தட் படியே உங்களுக்கு தேவையான சாட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ண பிறகு இந்த லாக்டு சாட் உள்ள போய்க்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சாட் லாக் செட்டிங்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹைட் லாக்டு சாட் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. கீழே கிரியேட் சீக்ரெட் கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் லாக் பண்ண போகிற அந்த சாட்டுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெட்டராக போட்டு சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர்ஸாக போட்டு சேவ் பண்ணிக்கலாம், இல்லை எமோஜிஸாகவும் போட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சாம்பிளுக்காக நம்பர், லெட்டர் அண்ட் சிம்பிள் போட்டு அது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2 லெட்டர், ஒரு நம்பர், ஒரு எமோஜி கொடுத்து நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம லாக் பண்ண சாட்டுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். அந்த லாக்டு சாட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ண இதுதான் இந்த செகண்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த லாக் பண்ண சாட்டை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாற்றி எது போட்டாலுமே அது ஷோ பண்ணாது. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக சர்ச் ஆப்ஷனில் போட்டால் மட்டும்தான் அந்த லாக்டு சாட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். RD5 ஹார்டின் சிம்பிள். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டிருந்தேன், RD5 ஹார்டின் சிம்பிள் போட்டிருந்தேன். ஆனால் R வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டிருந்தேன். இங்கே கேபிட்டல் லெட்டராக போட்டிருக்கிறதால நம்மளுக்கு அந்த லாக்டு சாட் வரல. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை எந்த கேஸில் போட்டிருக்கீங்களோ, அதாவது கேபிட்டலில் போட்டிருக்கீங்களோ ஸ்மாலில் போட்டிருக்கீங்களோ, ஸோ நீங்கள் எந்த டைப்பாக போட்டிருக்கீங்களோ அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த லாக்டு சாட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்மால் R, ஸ்மால் D5 அண்ட் ஹார்டின். இப்போ போட்ட பிறகு எங்கள் லாக்டு சார்ட்டர் ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாக் பண்ண சாட்டை பார்த்துக்கலாம். நாம சர்ச் ஆப்ஷனில் இந்த பாஸ்வேர்டு போட்ட உடனே லாக்டு சாட் ஆப்ஷன் வந்துடும். எங்கள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த சாட்டுக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சர்ச் ஆப்ஷனில் போடுறதே பாஸ்வேர்டு தான். அந்த பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா லாக்டு சாட் ஆப்ஷன் ஷோ பண்ணோம். ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். 2 ஸ்க்ரீனில் யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்ட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி மறக்காமல் பாருங்கள்.